Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நல்ல டிஃபரண்டான டேஸ்ட்ல ஆம்லெட் செய்ய போறோம். இதுக்கு ஒரு மசாலா யூஸ் பண்ணி தான் செய்ய போறோம். ஜஸ்ட் ஒரு 5 minutesல குயிக்கா ரெடி ஆயிரும். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற फ्रेंड्स அனைவரும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வதக்கிட்டு அதுக்கு அப்புறம் தான் ஆம்லெட் செய்ய போறோம். இதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் கடலெண்ணெய் இல்லனா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இது கூட 2 பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கலாம். இது அதிக நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வதக்கிட்டு திருப்பி ஆம்லெட் தான் செய்ய போறோம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்ல டிஃபரண்டான டேஸ்ட்ல நல்லா இருக்கும். முட்டை சாப்பிடாத குழந்தைகளுக்கு கூட இந்த மாதிரி மசாலா சேர்த்து செஞ்சு கொடுங்க. திருப்பி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். இது கூட 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக வதக்கலாம். தக்காளி பழம் எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கை கொத்தமல்லி கருவேப்பிலை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதில் முக்கியமான மசாலா நம்ம சேர்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடையில் நம்ம பிரியாணிக்குன்னு தனியாக மசாலா பொடி விற்பாங்க. அந்த பொடி தான் இன்றைக்கி யூஸ் பண்ணி ஆம்லெட் செய்ய போகிறோம். இது எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே. இது ஒரு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த ஆயிலில் நல்லா வதக்கிட்டு இதை இறக்கி வச்சுக்கலாம். இப்போ ஆம்லெட் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி நம்ம 2 முட்டைக்கான மசாலா தான் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் முட்டை கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா மசாலாவும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ உடச்சதுக்கப்புறமா இது கூட நம்ம வதக்கி வச்ச மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நல்லா ஒரு தடவை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஆம்லெட் செய்கிறதுக்கு தோசைக்கல்லில் லைட்டாக கொஞ்சம் ஆயில் தடவிக்கோங்க. இது எல்லா ரைஸுக்குமே சூட்டபுளாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கலந்து வச்ச முட்டையை திருப்பி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆம்லெட் ஊற்றிக்கோங்க. இப்போ ஆம்லெட் ஊற்றுனதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஒரே மாதிரி ஆம்லெட் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் மசாலா டிஃப்ரெண்ட்டாக சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சைடு வேகட்டும். அடுத்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடு வேக வச்சுக்கலாம். வெறும் 5 மினிட்ஸில் குயிக்கான மசாலா ஆம்லெட் ரெடி ஆயிரும். இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. டேஸ்டான ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் குட்டீஸுகளுக்கு செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.